السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சூரத்து தகாபனுடைய 2 வசனங்களை உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம். சகோதரர்களே, இன்றைய எமது வரவினுடைய பிரயோஜனங்களில் ஒன்றாக பல்வேறு பிரயோசனங்களை முன்னால் நடைபெற்ற பயானிலிருந்து நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அதனோடு இணைந்தவாறு புனித அல் குர்ஆனிலிருந்து ஒரு சில பயன்களை நேரடியாக நீங்கள் பெற்று செல்வதற்காக இப்போது இந்த 2 வசனங்களும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சூரத்து தகாபுன் அல் குர்ஆனினுடைய 64வது அத்தியாயம். 64வது அத்தியாயம். சகோதரர்களே, இந்த அத்தகாபுன் என்ற இந்த அத்தியாயத்தின் பெயர், இதனுடைய நேரடியான அர்த்தம் நஷ்டம். என்ன அர்த்தம்? மனிதனுக்கு ஏற்படக்கூடிய லாஸ்ட். ஆனால் இது எந்த லாஸ்ட்டை சொல்கின்றது, என்ன நஷ்டத்தை இது கூறுகின்றது என்பதை, இந்த பெயருக்கான காரணம் என்ன, இந்த அத்தியாயம் எந்த அடிப்படையில் இந்த பெயரை சுமந்திருக்கிறது என்பதை விளக்கும்போது உலமாக்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள். ஜாதுல் மசீர் என்ற இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தஃப்சீரில் அவர்கள் 4 காரணங்களை சொல்கின்றார்கள். 4 காரணங்கள் கூறப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த பெயருக்கு தகாபுன், நஷ்டம் என்ற பெயர் எந்த அடிப்படையில் வந்தது. அதில் ஒன்று சொல்கிறார்கள், மறுமையுடைய நஷ்டத்தை தான் இது குறிப்பிடுகின்றது. எப்படி பார்த்தாலும் இது மறுமையுடைய நஷ்டம், உலக நஷ்டத்தை மையமாக கொண்டு இந்த சூரா பெயர் சூட்டப்படவில்லை. நாளை மறுமையில் காஃபிர்கள் விசுவாசம் கொள்ளாததினால், அவர்கள் ஈமான் கொள்ளாததன் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட போகின்ற நஷ்டம், மூமீன்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளில் செய்த குறையின் காரணமாக ஏற்படக்கூடிய நஷ்டம், இந்த 2 நஷ்டங்களும் வெளிப்படக்கூடிய நாள் அந்த மறுமையுடைய நாள். அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் சொல்கிறான், யௌம யஜ்மஉக்கும், அன்றைய தினத்தில் அல்லாஹ் உங்களை ஒன்று சேர்ப்பான். ذَلِكَ يَوْمُ التَّغَابُنِ, இது நஷ்டத்தினுடைய நாள் என்று சொல்கின்றான். சகோதரர்களே, நஷ்டத்தினுடைய நாள் என்றால் என்ன அர்த்தம் என்பதை உலமாக்கள் விளக்கும் போது, அன்றைய நாளில் இன்று உலகத்தில் பெரிய நாங்கள் படாடோபமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, சொத்து சுகங்களோடு வாழ்கிறோம், பெரும் பெரும் ஏற்பாடுகள் எங்களுக்கு இருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொள்ளக்கூடிய இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தங்களுடைய நஷ்டத்தை எப்போது உணர்வார்கள் என்றால், மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கும் போது உணர்வார்கள். காஃபிர்கள் தாங்கள் ஈமான் கொள்ளாததன் காரணமாக தங்களுடைய முழுமையான நஷ்டத்தை உணர்வார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான்னு சொன்னால், தங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் குமுறலை, கவலையை அவர்கள் மறைப்பார்கள், வெளிப்படுத்த முடியாமல் அங்கலாய்வார்கள். எனவே இப்படி ஒரு கருத்து. இன்னும் ஒரு கருத்து சொல்கிறார்கள். என்ன? உலகத்தில் எவர்களெல்லாம் அநியாயம் செய்தார்களோ, இந்த உலகத்தில் அவர்கள் அநியாயத்தின் மூலமாக சமயத்தில் வெற்றி பெற்றிருப்பார்கள். அநியாயம் செய்து பிறரை அடக்கி பிறரின் மீது ஆதிக்கம் செலுத்தி உலகத்தில் பெரிய தான் வெற்றியாளர் என்பதை காட்டியிருப்பார். எவர் அநியாயம் செய்யப்பட்டாரோ அவர் உலகத்தில் தோல்வி. ஏன்? அடுத்த சாரா தன்னை என்ன செய்து விட்டார்? மிகைத்து விட்டார், தன்னை வெற்றி கொண்டு விட்டார். எனவே அநியாயத்தின் மூலமாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வெற்றி அடைந்திருந்தால், நாளை மறுமையில் அநியாயம் செய்யப்பட்ட மனிதன் வெற்றி அடைவான். எவர்கள் அநியாயத்தின் மூலம் உலகத்தில் வெற்றி அடைந்தார்களோ அவர்கள் அங்கு என்ன செய்வார்கள்? நஷ்டத்தை தழுவுவார்கள். எனவே இந்த அநியாயக்காரர்களுடைய நஷ்டத்தை காண்பிக்கக்கூடிய நாள். எனவே தான் அல்லாஹு தாலா நஷ்டத்தின் நாள் என்று பெயர் வைத்திருக்கிறான். இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து என்னான்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்த ஒரு காஃபிரை எடுத்தாலும் சொல்கிறாங்க, அவர்களுக்கு உறவினர்கள் என்று யாராவது முஸ்லீம்கள் இருக்க போகிறார்கள். அந்த உறவினர்களான முஸ்லீம்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் சோனவாசிகளாக ஆகிவிடுவார்கள். இப்போது அவர்களுடைய உறவை சேர்ந்த இந்த காவிர்கள் நரகத்தில் நுழையும் போது, உலகத்தில் இவர்களை ஏளனம் செய்திருப்பார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, இஸ்லாத்தில் இருந்ததற்காக இவர்கள் என்ன செய்திருக்கலாம்? அவர்களோட ஏளன பார்வையில் கூட பார்த்திருக்கலாம். ஆனால் மறுமையில்
அவர்கள் இருந்ததுதான் சத்தியம் என்பதை உணர்ந்து அவர்கள் நஷ்டமடையும் நாள். உறவினர்கள் சொர்க்கம் போகிறார்கள், நான் நரகம் போகிறேன். உறவினர்கள் சொர்க்கம் போகிறார்கள், நான் என்ன செய்கின்றேன், நான் நரகம் போகிறேன் என்று அவர்கள் கவலைப்படுவார்கள். இப்படி கவலை கொள்ளக்கூடிய நாளாக அந்த மறுமையுடைய நாள் இருக்கும் என்று இந்த நஷ்டம் என்ற பெயர் வந்ததற்கான காரணம் என்ன என்பதை விளக்கி சொல்கிறார்கள். சகோதரர்களை, இப்போது உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த 2 வசனத்தை நீங்கள் பாருங்கள். அல்லாஹு தாலா மிக முக்கியமான ஒரு குறிப்பை சொல்கின்றான். பொதுவாக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நாம் எமது சொத்துக்களில் பெரிய சொத்தாக, எமது செல்வங்களில் பெரிய செல்வமாக நினைக்கக்கூடியது தான் எங்களுடைய பிள்ளை செல்வங்கள். அப்படித்தானே? குர்ஆன் கூட பல இடங்களில் என்ன சொல்கின்றது, பிள்ளை செல்வத்தை கண் குளிர்ச்சி என்று சொல்கின்றது. அல்லாஹ் மூமின்களுடைய பிரார்த்தனையை சொல்லும்போது ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், யா அல்லாஹ் எங்கள் மனைவிமார்களிலிருந்து எங்களுடைய சந்ததியினர்களில் இருந்து கண் குளிர்ச்சியை எங்களுக்கு வழங்கு என்று அல்லாஹ்விடம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். கண் குளிர்ச்சி என்று யாரை சொல்லப்படுகின்றது? பிள்ளைகளைத்தான் சொல்லப்படுகின்றது. அல்மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா, பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளை செல்வமும் அது இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸாஇ வல் பனீன், மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கிறது, விருப்பம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறான். எதில்? மினன் நிஸாஇ வல் பனீன், பெண்களிலும் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய பிள்ளைகள், இதிலெல்லாம் அல்லாஹு தாலா உங்களுக்கு மோகத்தை, உங்களுக்கு ஆசையை ஏற்படுத்தி இருக்கின்றான். சகோதரர்களை, இப்படி ஆங்காங்கே பல இடத்தில் மனைவிமார்களை பிள்ளைகளை அலங்காரமாக செல்வமாக குறிப்பிடக்கூடிய அல் குர்ஆன் இந்த இடத்தில் என்ன சொல்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். அல்லாஹு தாலா ஈமான் கொண்டவர்களே, விஸ்வாசிகளே என்று எங்களை அழைத்து சொல்கின்றான். இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும், உங்கள் மனைவியர்களிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். உங்கள் மனைவியர்களிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். சகோதரர்களே, எதிரிகள் இருக்கிறார்கள் என்று தகவலை மட்டும் சொல்லல அல்லாஹ், ஃபஹதரு, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்றான். எதிரிகள் உங்களுக்கு இருக்கிறார்கள். யார்? உங்களுடைய மனைவியர்களில் உங்கள் பிள்ளைகளில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, அதிசயம், ஆச்சரியம். மனைவி கண்குளிர்ச்சி, பிள்ளைகள் கண்குளிர்ச்சி, எப்படி எதிரி என்று அல்லாஹ் சொல்ல முடியும்? சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு தகவலை சொன்னால் கண்டிப்பாக அது 100க்கு 1000 வீதமே என்ன சரியான தகவலை சொல்லுவான். லா யஅதீஹில் பாத்தில், இந்த குர்ஆனில் எந்த பிழையும் இருக்காதுன்னு அல்லாஹ் சொல்கின்றான். எந்த தவறான ஒரு கருத்தையும் இங்கு நாம் பதிவு செய்து விடவில்லை. தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகன் அல்லாஹ்விடமிருந்து இறக்கி அருளப்பட்டது இந்த வேதம். அதனால தான் குர்ஆனுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சேலஞ்ச் போடுறான், என்ன, தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு சத்தியமும் உண்மையும் நிறைந்தது தான். இந்த சத்தியம் உண்மை நிறைந்த இந்த வேதம் எங்களுக்கு சொல்லித்தரும் தகவல்களில் ஒன்றுதான் இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல் லக்கும், உங்கள் மனைவியர்களிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு பகைவர்கள் இருக்கிறார்கள். அது எப்படி பகைவர்கள்? சகோதரர்களை, கண்குளிர்ச்சி என்று வர்ணித்த குர்ஆன் அவர்களை ஒரு சந்தர்ப்பத்தில் பகைவர்கள் என்று சொல்கின்றது. இப்போ அஸ்வாஜ் என்ற வேர்டு நாங்கள் பார்க்குறோம். இந்த அஸ்வாஜ் என்ற வேர்டை அரபிக்கில் கணவன்மாருக்கும் சொல்லுவாங்க, மனைவிமார்களுக்கும் சொல்லுவாங்க. ஜவுஜ் என்று சொல்லுவாங்க தானே. ஜவுஜ் என்று சொன்னால் என்ன? கணவன். ஜவுஜ் என்றால் மனைவி என்ற அர்த்தம் இருக்குது. அதான் குர்ஆன் அல்லாஹ் ஆதம் நபியை சொல்லி போட்டு வஹலக மின்ஹா ஜவுஜஹா, அவருடைய மனைவியை என்ன செய்தான்? அந்த ஆன்மாவிலிருந்து படைத்தான்னு சொல்கிறான். அப்போ ஜவுஜ் என்ற வார்த்தை அங்கே மனைவி என்ற அர்த்தத்தில் பாவிக்கப்பட்டிருக்கிறது. உத்குலு அன்தும் வ அஸ்வாஜிக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்கள் மனைவியர்களும் என்ன செய்யுங்க? மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இந்த சுவனத்தில் நீங்கள் நுழையுங்கள். சரி, அப்போ அஸ்வாஜ் என்ற வேர்டு கணவனையும் குறிக்கும் மனைவியையும் குறிக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல கணவன் என்று எடுத்தால் நாம் என்ன சொல்லுவோம்? மனைவியர்களில் பகைவர்கள் இருக்கிறார்கள். அப்படித்தானே? மனைவி என்று எடுத்தால் கணவன்மார்களில் உங்களுக்கு பகைவர்கள் இருக்கிறார்கள். ரெண்டுக்கும் பொருத்தமான வார்த்தையை தான் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான். ஆம், சமயத்தில் உங்களுக்கு உங்கள் கணவன் எதிரியாக இருக்கலாம், சமயத்தில் உங்கள் மனைவி உங்களுக்கு எதிராக இருக்கலாம். சகோதரர்களே, இந்த எதிர்ப்பு என்பது, இந்த எச்சரிக்கை என்பது எது விடயத்தில் விடுக்கப்பட்டது நன்றாக நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எப்போது மனைவியோ அல்லது குடும்பமோ அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிறைவேற்றுவதில்
அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதில் ஒரு அடியானுக்கு தடைகல்லாக, முரணாக, முட்டுக்கட்டையாக அவர்கள் வந்து விடுவார்கள் என்று சொன்னால் அப்போது தான் என்ன, நாங்கள் பார்க்குறோம் சில தஃப்சீர்களில் இந்த ஆயத்து ஏன் இறக்கப்பட்டது என்பதை சொல்லும்போது, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு சஹாபாக்கள் வந்தார்கள். சில சஹாபாக்கள் வருகை தரல, லேட்டாகி வந்தாங்க. அப்போ அந்த லேட்டுக்கு காரணம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய குடும்பமும் தான் காரணம். இங்கே வந்து பார்த்தா சுபஹானல்லாஹ், முந்தி வந்த சஹாபாக்கள் மார்க்கத்தை கற்று விஷயங்களை தெரிஞ்சு முன்னணியில் இருக்கிறார்கள், மார்க்க விடயத்தில் மிக தூரம் சென்று விட்டார்கள். அப்போ இவங்களுக்கு வந்த உடனே ஒரு பாரிய உள்ளத்தில் பெரிய கவலை, ஆகா நம்ம லேட்டாகி வந்ததால தானே இந்த நிலைமை, நமக்கு இந்த வாக்கியம் கிடைக்காம போச்சு, இதுக்கு யார் காரணம்? இதுக்கு குடும்பத்தார் தான் காரணம், இவங்க பேச்சை கேட்டு தான் நான் என்ன செய்யலை அப்படின்னு சொல்லி கோபம் கொண்டு அவர்களை தண்டிக்க போனார்களாம். எனவே தான் அல்லாஹு தஆலா தகவலை சொல்லிவிட்டு பிறகு சொல்கின்றான், இல்லை நீங்கள் அவங்கள தண்டிக்காதீங்க, இன் தஅஃபு வ தஸ்ஃபஹு, நீங்கள் அவர்களை மன்னித்து தாராள தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பவென்று சொல்லி என்ன செய்கின்றான். அப்போ பாருங்கள், நீங்கள் மார்க்கத்தில் முன்னேறி செல்வதற்கு குடும்பம் தடையாக இருந்தால் அவர்கள் உங்களுடைய எதிரிகள் என்ற தகவலையும் சொல்லிவிட்டு அதுக்காக வேண்டி என்ன செஞ்சுறாங்க, அடித்து உதச்சி ஆக்களை விட்டு விரட்டுற வேலை பார்க்காதீங்க, இல்லைங்கச்சா, அவர்களை திருத்த பாருங்கள், அவர்களுக்கு நன்மையை சொல்ல பாருங்கள். ஆனால் சகோதரர்களே, முன்னால் சொல்லப்பட்ட தகவல் என்ன, மார்க்க விவகாரங்களுக்கு அவர்கள் தடையாக இருப்பார்களானால், உதாரணமாக கணவன் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக வேண்டி டிசைட் பண்ணிட்டார், ஹஜ்ஜு கடமை அவருக்கு, இந்த வருஷம் பொண்டாட்டி என்ன சொல்கிறா, இல்லைப்பா 1000 வேலை இருக்கு, அது இருக்குது, இது இருக்குது, அடுத்த வருஷம் போங்களேன். அடுத்த வருஷம் வரைக்கும் உயிரோடு இருப்பதற்கு யார் உத்தரவாதம் தருவா? முடியா இல்லையா? அப்போ அல்லாஹ்வுடைய கடமைகளை கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் முட்டுக்கட்டையாக வருகிறார்கள் என்றால் சகோதரர்களே, அந்த இடத்துல நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கவனித்து பார்க்க வேண்டும், எனது தொழுகைக்கு என் பிள்ளைகள் தடையாக இருக்கிறார்களா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு என் மனைவிமார் தடையாக இருக்கிறார்களா? தடையாக இருப்பார்கள் என்று சொன்னால் சகோதரர்களே, அங்கு எச்சரிக்கை பெறுமாறு அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ நீங்கள் சீர்தூர்த்தி பார்க்கணும், சும்மா பரவாயில்ல அப்படி இருந்துட்டு போகட்டும் என்று சொல்லி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எனவே சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையில் நாம் அவ்வப்போது இப்படியான சில நிகழ்வுகளை சந்திக்கும் நிலைமை ஏற்படலாம். அந்த சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வாறு முடிவு செய்வது, மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து நாம் செய்யக்கூடிய முடிவுகளுக்கு பிள்ளைகளோ மனைவிமார்களோ முட்டுக்கட்டையாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கு அந்த இடத்தில் பகைவர்களாக செயல்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த வசனத்தின் மூலமாக உணர்த்துகின்றான். சகோதரர்களே, அடுத்த வசனத்தை பாருங்க, இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பொருளாதாரமும். சரி, முந்தின ஆயத்தில் சொல்ல வேண்டிய இன்னொரு செய்தி தான் என்ன, அல்லாஹு தஆலா அந்த வசன போக்கை எப்படி அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், மின் அஸ்வாஜிக்கும். இப்போ உதாரணமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன அஸ்வாஜக்கும் என்று வராமல் இன்ன மின் அஸ்வாஜிக்கும் என்று வந்திருக்கிறது, அப்படித்தானே? இன்ன அஸ்வாஜக்கும் என்றால் உங்களுடைய மனைவிமார்கள் என்று எல்லாத்தையும் குறிச்சிடும், உங்களுடைய பிள்ளைகள் என்று எல்லோரையும் குறிப்பிட்டுரும். ஆனால் அல்லாஹு தஆலா இடையில ஒரு மின்ன போட்டுட்டான். மின்ன போட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? சிலர் என்பது அர்த்தம். அப்போ எல்லா மனைவிமார்களும் அல்ல, கணவன்மார்களுக்கு மார்க்க விவகாரங்களில் அதிகமாக உதவி செய்யக்கூடிய மனைவிமார்கள் இருப்பாங்க, என்ன, தொழுகைக்காக எழுப்பிவிடக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஞாபகமூட்டக்கூடியவர்கள் இருப்பார்கள், திக்ரை நினைவுபடுத்துபவர்கள் இருப்பார்கள். இப்படி மனைவிமார்கள் எங்களுக்கு உதவி செய்பவர்கள் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா டோட்டலாக எல்லா மனைவிமாரையும் அடிச்சிடாம எல்லோரும் இந்த பண்பு கொண்டவர்கள் என்று சொல்லிவிடாமல் என்ன செய்கின்றான், மின் அஸ்வாஜிக்கும், உங்கள் மனைவியர்களில் சிலர், இன்னும் அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளில் சிலர். அப்போ எல்லோரும் அல்ல, உங்களுக்கு நன்மை செய்பவர்கள் அவர்களில் இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஆக அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய இந்த உபதேசம் எங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டும். அடுத்த அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்தில், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உலகத்தில் நாம் எதை பெரிதாக நினைக்கிறோமோ, எதை பாக்கியமாக நினைக்கிறோமோ அதை அல்லாஹ் தகவல் சொல்கின்றான், இது சோதனை என்று சொல்கின்றான். சல்லி கூடிட்டுன்னு சொன்னால் நீங்கள் பாக்கியசாலின்னு நினைக்காதீங்க, சோதனை கூடிட்டு அர்த்தம்னு அல்லாஹ் சொல்கிறான். பொருளாதாரம் அதிகரித்து விட்டதா, அப்போ சாதாரண மனிதன்ற வகையில் நம்ம நினைப்போம், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நல்ல பரக்கத் செஞ்சுட்டான் நமக்கு. அப்படி தான் ஆக்கள் என்ன செய்கிறாங்க, பொருளாதாரம் கூடினால் என்ன உணர்வு வருது, நல்ல பரக்கத், மாஷா அல்லாஹ். அப்போ இது சோதனை என்ற சிந்தனை என்ன செய்தில்லை, வருவதில்லை.
சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அவங்க அல்லாஹ் இடத்துல முறையிட்டாங்க, ரப்பனா இன்னக ஆதைத ஃபிர்அவுன் வமலஅஹு ஸீனதன் வஅம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. யா அல்லாஹ், ஃபிர்அவுனுக்கு நீ உலக அலங்காரத்தை கொடுத்திருக்கிறாய், செல்வத்தை நீ கொடுத்திருக்கிறாய். மூசா நபி சொல்றாங்க, ரப்பனா இன்னக ஆதைத ஃபிர்அவுன வமலஅஹு ஸீனதன் வஅம்வாலன். ஸீனா என்று சொன்னால் அலங்காரம், உலக வாழ்க்கை வசதிகள். இன்னும் குறிப்பிட்டு சொல்கிறார்கள், வஅம்வாலன், பொருளாதாரத்தை நீ கொடுத்திருக்கிறாய். எதற்கு தெரியுமா? ரப்பனா, எங்கள் இரட்சகனே, லியதில்லு அன் சபீலிக், உன் பாதையிலிருந்து அவர்கள் அதாவது வழி தவறி சென்று விட வேண்டும் என்பதற்காகத்தான். உன் வழியை விட்டும் அவர்கள் தடம் புரண்டு விட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நீ அவர்களுக்கு கொடுத்தாய். சோதர்களே, அப்போ சமயத்தில் செல்வம், சொத்து, உலகத்தில் மனிதன் என்ன செஞ்சிடும்? சத்தியத்திலிருந்து தடம் புரள வைத்து விடும். இது எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? ஃபித்னா, உங்களுக்கு சோதனை. வனபுலூக்கும் பில் கைரி வஷ்ஷர், நீங்கள் நினைக்காதீர்கள் உங்களுக்கு தீயதை தந்துதான் நாங்கள் சோதிப்போம் என்று. நல்லது தீயது ரெண்டை கொண்டும் உங்களுக்கு சோதிப்போம். நஷ்டம் உருவாக்கியும் சோதிப்போம், லாபத்தை தந்தும் சோதிப்போம். எனவே சோதர்களே, இரண்டு வடிவமும் சோதனையில் இருக்கிறது. அல்லாஹ் இந்த வசனத்தில் எங்களுக்கு நினைவு கூறுகின்றான், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு சோதனை. எனவே சகோதரர்களே, வாழ்க்கையில் நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டிய, அப்போ அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை எப்போதும் நாம் என்ன செய்ய முடியாது? முழுக்க 100% என் மீது அருள் கொண்டு அல்லாஹ் தந்தது என்று நினைக்க முடியாது. என்னை பரிசீலனை செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எனவே இன்றைய எங்களுடைய வருகையினுடைய சிந்தனையாக சகோதரர்களே, சூரத்து தகாபுனுடைய இந்த 2 வசனங்களையும் நாம் என் மனதில் ஆழ பதித்துக் கொள்வோம். அல்லாஹ் குடும்ப வாழ்க்கையின் அம்சம் ஒன்றை சொல்கின்றான். மனைவி பிள்ளையர்களில் சிலர் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். அதே போன்று கணவன் பிள்ளைகள் என்றும் என்ன செய்யலாம்? நம்ம அர்த்தம் சொல்லலாம். கணவன் பிள்ளைகளில் தாய்மார்கள் நினைவெடுக்கணும், கணவன் பிள்ளைகளில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். எதிரி என்பது எப்போது ஆகும்? அல்லாஹ்வுடைய மார்க்க விவகாரங்களில் முரண்பட்டு செயல்படுவதற்கு அவர்கள் எங்களை ஏவினால், அல்லது மார்க்கத்தை செயல்படுவதற்கு தடைகல்லாக அமைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கு எதிரிகள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். சகோதரர்களே, இது நான் நினைத்து சொல்லும் கருத்தல்ல, அல்லாஹ்வுடைய வசனம். அல்லாஹ் நேரடியாக குர்ஆனில் சொல்கின்றான். آخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.